எல்லாருக்கும் வணக்கம். நீங்க Samsung மொபைலோ, Xiaomi மொபைலோ, இல்ல Motorolaவோ, இல்ல என்ன மாரி வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, லைட்டோ எது வாங்குனாலும் எல்லா பிராண்டுக்கும் ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த மாரி எல்லா பிராண்டுக்கும் ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனிய பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, ஒரு 4 பிராண்ட் இருந்தா, அந்த 4 பிராண்ட் ப்ராடக்ட்டும் 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்ல மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. Samsungஆ இருக்கட்டும், Xiaomiயா இருக்கட்டும், இல்ல Motorolaவா இருக்கட்டும். 3 ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறதும் சமயத்துல ஜஸ்ட் டிக்சனா இருக்குது. அதே மாரி தான் Panasonicஆ இருக்கட்டும், LGஆ இருக்கட்டும், இல்ல Whirlpoolஆ இருக்கட்டும். எல்லாரோட வாஷிங் மிஷினும் மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறது ஒரே கம்பெனி தான் டிக்சன். ஸோ இது மாதிரி வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், மொபைல் ஃபோன், டிவி எல்லாமே ஒரே கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி, அவங்களோட அந்த பிராண்டுக்கு தகுந்தா மாரி, அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்தா மாரி பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குற ஒரே கம்பெனி டிக்சன் டெக்னாலஜிஸ். 1993ல இந்தியா வேர்ல்டு எக்கானமிக்கு ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அதுக்கு வரைக்கும் ஒரு சில விஷயங்கள இம்போர்ட் பண்ணா தான் இங்க கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் இங்க பார்ட்ஸ் கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணா அது சீப் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு பிராண்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து அத அசெம்பிள் பண்ணி, அதே பிராண்டோட விக்கிறது தான் வந்து இந்த ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி பண்ணா குளோபல் பிராண்ட்ஸ ஈஸியா இந்தியாவுல விக்க முடியுது. ஸோ இத ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கொண்டு தான் டிக்சன் 1993ல ஆரம்பிக்கப்பட்டது. டிக்சனோட வெற்றிக்கு முக்கியமான காரணம், ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, எல்லா தரப்பான ப்ராடக்ட்ஸ் அதாவது லைட்டிங், வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன், டெலிவிஷன், வேரபிள், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பான ப்ராடக்ட்ஸும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால குளோபல் பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஈஸியா ஒரே கம்பெனி கீழ மேனுஃபேக்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க டிக்சன தான் நாடுனாங்க. அதனால டிக்சன் ஒரு பெரிய பிராண்ட் பிஹைண்ட் பிராண்டா உருமாறுச்சு. டிக்சனோட 30 வருஷ மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களோட மேனுஃபேக்சரிங் நெட்வொர்க். நெறைய ஃபேக்டரிஸ் இந்தியாவுல அவங்க அமைச்சிருக்காங்க. அதுலயும் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ, இதனால நெறைய ரா மெட்டீரியல்ஸ் சைனா, தைவான், சவுத் கொரியா கிட்டேருந்து ஒட்டுமொத்தமா ரொம்ப சீப்பான பிரைஸ்ல பார்கெயின் பண்ணி வாங்க முடியுது. ஸோ, இதனால உங்களோட சப்ளை செயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறியிருக்கு. அதனால காஸ்ட் அட்வான்டேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. மத்த சின்ன கம்பெனிகள் இவங்க கூட காம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி இருக்கு. டிக்சனோட மாபெரும் வெற்றிக்கு காரணம் ஜஸ்ட் ரொம்ப ஒட்டுமொத்தமா மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. ஏன்னா, அவங்க அசெம்பிளி பண்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, டிசைன் பண்ணி எண்ட் டூ எண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சது தான் அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்பவே முக்கியமான விஷயம், தரமா தயாரிச்சு குடுக்கறது. குவாலிட்டி ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதால, ஒரு பிராண்டோட ட்ரஸ்ட் மத்த எல்லா பிராண்டுக்கும் பரவி, Samsung, Motorola, Xiaomi, Google, Panasonicன்னு சொல்லி எல்லா குளோபல் பிராண்ட்ஸும் ஒரே ஒரு மேனுஃபேக்சரர நாடி இருக்காங்க. அதுதான் டிக்சன். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் PLI ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். ஸோ எந்த கம்பெனிலாம் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, அவங்களோட ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு தகுந்தா மாதிரி கவர்மெண்ட் ஒரு சில சப்போர்ட் பண்ணும். அதாவது அவங்களுக்கு இடம் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இது முக்கியமா டிக்சனுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. மத்த கம்பெனிஸ்லாம் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிய செட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும்போது, இவங்க 30 வருஷமா இருக்கிறதால ரொம்ப ஈஸியா ஃபியூச்சர்ல வர ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா ரெடி ஆயிடுறாங்க. ஸோ 5 விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் மோட். அதாவது கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இந்தியாவுல பொதுவா அறியப்படாத சமயத்துல, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்சன் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க ஃபோக்கஸ் அங்க தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 10 வருஷம் தான் அதிகமா பேசப்படுது. ஸோ அதுக்குள்ளேயே இவங்க பயங்கரமா எஸ்டாபிலிஷ் ஆகி, இப்ப அந்த விஷயத்துல ஒரு மோட்டா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரீசன்.
அதுக்கப்புறம் 30 வருஷமா இருக்கிறதால, அவங்களோட மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பர்டீஸ் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லா பிராண்ட்ஸும் இவங்கள தான் அணுகுறாங்க. அவங்க பிராண்ட் இந்தியாவுல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா. 3வது இந்த அளவுக்கு நெறைய நெட்வொர்க் இருக்கிறதால, அதாவது சப்ளை செயின் நெட்வொர்க் ரொம்ப சூப்பரா இருக்கிறதால, என்ன பிராண்ட் எப்படிப்பட்ட மேஜர் பிராண்டா இருந்தாலும் சரி, அவங்க ப்ராடக்ட் வந்து இந்தியாவுல கொண்டு வரணும், மேனுஃபேக்சர் பண்ணணும்னா, டிக்சன் இல்லாம முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸிகியூஷன் எக்ஸலன்ஸ். 4வது எல்லா விதமான செக்மெண்ட்ஸ்ல இருக்குது. டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஈவன் எல்இடி லைட் மொதற்கொண்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்புறம் கடைசியா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப மிகப்பெரியது. அதனால இப்ப தான் அந்த அர்லி ஸ்டேஜ் இருக்கிறதால, இது பல மடங்கு வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த 5 ரீசன். சைனா பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைனாவ தவிர வேற எந்த ஒரு நாடு மிக அதிக அளவுல மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற முடியும் அப்படிங்கிறது. அதுல இந்தியாவோட பங்கு அபரிமிதமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் கனவு கூடிய சீக்கிரம் நனவாக போகுது. அதுல டிக்சனுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க வாங்குற எந்த விதமான ப்ராடக்ட்டா இருந்தாலும், அதுல டிக்சன் பேர் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா, அது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது டிக்சனோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில தான் இருக்க முடியும். ஃபண்டமெண்டல்ஸ நம்பரால டிக்சன பொறுத்தவரைக்கும் பெருசா சொல்ல முடியாத சூழ்நிலை. என்ன ரீசன்னா, இதுக்கு பெருசா காம்படிஷன் கிடையாது. எல்லாமே வந்து மோட்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் டைவர்சிஃபைடா மேனுஃபேக்சர் பண்றதால, ரொம்ப சாலிடான ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இருந்தாலும் இவங்களோட 52 வீக் லோ 9600 ரீசென்ட்டா டச் பண்ணி, ஒரு நல்ல ரெக்கவரியா லாஸ்ட் 2 டூ 3 மந்த்ஸா இருக்கு. ஸோ லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு எனக்கு அதனால இத ஆட் பண்றது இப்ப தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம, டெக்னிக்கலா நீங்க சார்ட் எடுத்து பார்த்தாலும், ஒரு 9900லேருந்து 10,000 ரேஞ்சில தான் இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு. ஸோ எப்பல்லாம் அது டச் பண்ணியிருக்கோ, அப்பல்லாம் நல்லா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த 12,000 ரேஞ்ச் அப்படிங்கிறது, இங்கேருந்து ஒரு நல்ல மைலேஜ் இருக்கு. அதாவது 17,000 வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு 20-30% இன் ஃபியூ மந்த்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்ல. அந்த அளவுக்கு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கு. ஸோ அதனால ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் இல்லாம, லாங் டெர்ம்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கா தோணுது. ஸோ நான் சொன்ன 5 ரீசன் மட்டும் இல்லாம, இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரீசன்ஸும் ரொம்ப முக்கியமானது. டிக்சன நான் வாங்க ஆரம்பிச்சதுக்கான 5 காரணங்களும், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் குடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மத்தபடி டிக்சன வாங்கவோ, விக்கவோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்க உங்க ரிசர்ச் பண்ணிட்டு, இல்ல சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு டெசிஷன் எடுங்க. ஸோ மத்தபடி தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி.